குமரன் வந்து இங்க என்ன பண்றாரு, ரொம்ப பத்திரமா வந்து கூட்டிட்டு போறாரு. நம்ம ஆனந்தியோட அப்பாவ. "என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல திடீர்னு கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு." அப்படின்னு சொன்னோனே, அவங்க அம்மா ஆனந்தியோட அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. "ரொம்ப நன்றிப்பா" அப்படின்றாங்க. "பரவாயில்லங்க இதில என்ன இருக்கு?" அப்படின்னோனே, "இந்த தம்பி இல்லன்னா இந்நேரம் நான் வந்து வீட்டுக்கு வந்து நிம்மதியா வந்திருக்கவே முடியாது. நான் வந்து இந்த அளவு வந்து வந்துட்டேன்னா, அதுக்கு காரணம் இந்த தம்பி தான்." அப்படி சொன்னோனே, "ரொம்ப நன்றிப்பா" அப்படின்றாங்க. "இருப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டு போப்பா" அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணோனே, "இல்லங்க எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தப்பா நெனச்சுக்காதீங்க. நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. "தண்ணியாவது குடிச்சிட்டு போப்பா" அப்படின்னு. "சரிங்க" அப்படின்னு சொன்னோனே, "உன் பேருப்பா?" அப்படின்னு. "குமரன்" அப்படின்னு சொல்றாரு. "நல்ல பேருப்பா. அந்த சாட்சாத் அந்த குமரனே என்னை வந்து காப்பாத்துற மாதிரி இருக்குப்பா அந்த முருகனே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்றாரு. சரிங்க. நீ என்னப்பா பண்ணிட்டுருக்க?" அப்படின்னோனே, "நான் தறி வச்சுட்டுருக்கேங்க" அப்படின்னோனே, "ரொம்ப நன்றிப்பா. தறி குடும்பமா உங்களுது? எங்கப்பா வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டுருக்காரு அவங்க அப்பா. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷம். "நானும் ஒரு காலத்துல தறி வச்சது நிஜமாவாய்யா?" அப்படின்னோனே, "ஆமாப்பா. ஆனா இப்ப செய்யல" அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்றாரு. "ஐயா நான் கேள்விப்பட்டுருக்கேன்யா உங்க பேர" அப்படின்னோனே, ரொம்ப நல்லதுப்பா" அப்படின்றாங்க. சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன்ப்பா." "இல்லையா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் இன்னொரு தடவ கண்டிப்பா உங்கள நான் சந்திக்கிறேன். ரொம்ப பத்திரமா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பக்குவமா சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இந்த மாரி பையன கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நல்ல பையன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஆனந்தியோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எங்க ஆனந்தி ரொம்ப நேரமா காத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வராங்க. உடனே வந்து, "என்னடி இவ்ளோ லேட்டா வர?" அப்படின்னோனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. லேட் ஆயிடுச்சு. அங்க அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு வர வேணாவா? அதான் லேட் ஆயிடுச்சு. என்னடி நீ இப்படி பண்ற? நீ ரொம்ப நேரம் வந்து வரலையா? அதான் குணா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு" அப்படின்றாங்க. சரி, சரி. சரி என்னாச்சு? வேலைய வச்சு பார்த்துட்டு இருக்க? அதுவா? அது ஒரு பெரிய கதைடி. என்ன சொல்ற? அந்த வேலி யாருது தெரியுமா? யாருது? நம்மளுக்கு நான் ஒருத்தர வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன்ல, ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட வந்து அந்த ஆள் பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, அவர் பேரு குமரனா? அவர் தான் வந்து "ஓ! இந்த குமரனோடதா? அவருதா?" அப்படின்னோனே, "ஆமா, ஆமா" அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. அத கேட்டு "ஏய் பரவாயில்லடி, அந்த வேலு திரும்பி போக பார்த்துச்சு. கடைசியில உன்கிட்டயே வந்துடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல?" அப்படின்னோனே, "அதாண்டி எனக்கே ஒண்ணும் புரியல. இந்த வேலு என்னை விட்டு போயிடுமோன்னு ஒரு நிமிஷத்துல பயந்து போயிட்டேன். ஆனா அவரு நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு" அப்படின்னு. "சரி நீ வீட்டுக்கு போலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு" சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க வந்து பார்த்தா அவங்க அப்பா வந்து அப்படியே படுத்து "அப்பா என்னாச்சுப்பா?" அப்படின்னோனே, இந்த மாரி அப்பாக்கு உடம்பு சரியில்ல. இன்னைக்கு மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாரு. தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. "என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்னோனே, நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா சொல்றாரு. அத கேட்டு ஆனந்தி அதிர்ச்சி அடைறாங்க. "என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்னோனே, "ஆமாம்மா. இந்த மாரி வந்து நான் நெனச்சு கூட பார்க்கல. அந்த தம்பி வந்து உதவி பண்ணியிருக்காரும்மா. எனக்கெல்லாம் வந்து நிம்மதியாச்சும்மா. அவர் இல்லன்னா இந்நேரம் நான் வந்திருக்க முடியாதும்மா" அப்படி சொன்னோனே, "உண்மையிலேயே அவர் நல்லா இருக்கணும்ப்பா. அவருக்காக கடவுள்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன்ப்பா. உண்மையிலேயே அந்த முருகப்பெருமான் வந்து ரூபத்தில தான்ப்பா அந்த தம்பி வந்திருக்காரு" அப்படின்னோனே, யோசிக்கிறாங்க. "அ நிஜமாவாப்பா?" அப்படின்னு. "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஆனந்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. "உண்மையிலேயே அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும்ப்பா. நான் நான் வந்து அவர் யாருன்னு சொல்லுங்கப்பா. நான் நன்றி சொல்லிட்டு வரேன்னோனே, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஆனந்தி உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு ஆனந்தி போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு அப்படின்னு. "என் பேருக்கா?" அப்படின்னோனே, சைன் போட்டு ஆனந்தி வாங்குறாங்க. அந்த தபால பிரிச்சு பார்க்குறாங்க. அதிர்ச்சி அடைறாங்க ஆனந்தி. "என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாரு. வீட்ல எல்லாரும் கேட்குறாங்க. "என்னாச்சும்மா?" அப்படின்னோனே, "அந்த ஆளு எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு." "என்னம்மா சொல்ற?" "ஆமா. நான் வந்து யார் கூடவோ ச்சே இதெல்லாம் கேவலமா இருக்கு. அந்த ஆளு அந்த மாரிலாம் பேசி என்ன டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். இதெல்லாம் அந்த ஆளு ரொம்ப நல்லவன் நீ சொன்ன" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா அதிர்ச்சி அடைறாங்க. அது வந்து கோவத்துலனாலும் என் பொண்ண இவ்வளோ தரக்குறைவா பேசி அந்த ஆள் அனுப்பிச்சிருக்கான். அவன்லாம் ஒரு மனுஷனா? அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி திரிஞ்சல்ல, பார்த்தல்ல அவன் குணம் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அவங்க அப்பா டென்ஷன் ஆகி கத்துறாரு. உடனே அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. "இவ்வளோ கேவலமான ஆள் கூட வாழ வேற சொன்னீங்க" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி ஆனந்தி அங்கேருந்து போறாங்க.